ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्री दक्षिणामूर्ति सुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशंकरं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய வேதாந்த சூடாமணி. இறைவணக்கம். தருணமாதுமை முகத்தாமரை கெழும் அருணனாம் என உதித்தடியர்பால் புரி கருணை மாமதமெனக் காட்டு மாமுகன் சரண வாரிச மலர் தலையிற் கொள்ளுவான். பதினெட்டு பாடல்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தொகுத்து இந்த நூலில் கொடுத்திருக்கிறார் நூலாசிரியர். பிரமாணம் என்ற விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 18வது பாடலில் பிரமாணங்களை பற்றி சொல்ல தொடங்கி இருக்கின்றார். பிரமாணம் என்றால் அறிவை தரும் கருவி. எதன் மூலமாக நமக்கு அறிவு கிடைக்கின்றதோ அந்த சாதனத்திற்கு பிரமாணம் என்று பெயர். கண்ணால் பார்க்கின்றோம், நிறங்களை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்குது. புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், அதில் முக்கியமாக நிறம், வடிவம், காட்சியினால் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோம். மாதிரி காது என்ற கருவியினால் சப்தங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த சப்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு சாதனமாக இருக்கிறது செவி என்ற ஒரு புலன். அந்த செவி, அதுக்கு தான் பிரமாணம் அப்படின்னு பேர். சாதனம், கருவி அப்படின்னு அர்த்தம். அறிவை தரும் கருவி. இயற்கையாகவே கடவுள் இந்த உலகத்தில் 5 விஷயங்களை வைத்திருக்கிறார். அந்த 5 விஷயங்களை கிரகிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு 5 அறிவு கருவிகளை கொடுத்திருக்கிறார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற 5 கருவிகள் நம்முடைய உடம்புல இருக்கு. இந்த 5க்கும் தான் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு பேர். மனிதனுக்கு 6 அறிவு என்று சொல்லுகின்றோம். 6 அறிவுனா 6வது அறிவு, சிந்திக்கக்கூடிய அறிவு, எது நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு 6வது அறிவு. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 அறிவு என்ன? இந்த உலக விஷயங்கள் 5 விஷயங்கள் தான். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5. அதை அறிந்து கொள்வதற்கு நம்மளுடைய உடம்புல இந்த 5 உறுப்புகள் இயற்கையா இருக்கு. அல்ல, இந்த 5க்கும் சேர்த்து பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். நம்மளே நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ளுகின்றோம். கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் வாசனைகளை நுகர்ந்து அறிந்து கொள்ளுகிறோம், நாக்கால் சுவைத்து அறிந்து கொள்ளுகிறோம், உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய தோல்ங்கிற உறுப்புனால தட்பவெப்ப நிலையை உணர்ந்து கொள்ளுகிறோம். இந்த 5க்கும் ஒன்றொன்றுக்கு பிரமாணம். சப்தத்துக்கு காது தான் பிரமாணம். காதுங்கிற கருவி இல்லைன்னா எந்த விதத்திலையும் நம்மளால் சப்தத்தை கேட்க முடியாது. நாக்கு இல்லைன்னா சுவையை உணர முடியாது. மூக்கு இல்லைன்னா வாசனையை நுகர முடியாது. கண்ணு இல்லைன்னா நிறங்களை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. அதே மாதிரி தோல் இல்லைன்னா தட்பவெப்பத்தை பற்றி நமக்கு தெரியாது. இந்த 5 விஷயங்களுக்கும்
கருவியா அறிந்து கொள்வதற்கு கருவியா இருக்கக்கூடிய இந்த 5 பொறிகளுக்கும் சேர்த்து மொத்தமா பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். அக்ஷம்னாக்கா இந்திரியம், கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பொறிகள், இதுக்கு அக்ஷம்னு பேரு. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருள்களை நேரடியாக நமக்கு காட்டக்கூடியது. இதுக்கு 5க்கும் சேர்த்து பிரத்யக்ஷம். பொதுவாக இது பிரமாணம். இந்த 5க்கும் சேர்த்து பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேரு. இந்த 5 கருவிகள் மூலமாக நமக்கு இந்த உலகத்தை பற்றிய அறிவு கிடைக்கின்றது. ஆடு மாடு விலங்குகளுக்கும் அப்படித்தான். இதில் 1 2 சில உயிரினங்களுக்கு குறைவாக இருக்கும். நீர்வாழ் உயிரினங்கள், இல்லை தரையோடு இருக்க புழு பூச்சிகள், இவைகளுக்கு 1 2 உறுப்புகள் குறைவாக இருக்கும். மனிதனுக்கு இது 5ம் இருக்கு. கூடுதலாக சிந்திக்கக்கூடிய மனதோட சக்தி மிகுதியாக இருக்கு, அறிவாற்றல் மிகுதியாக இருக்கு. அதான் 6வது அறிவுன்னு சொல்லுகின்றோம். இந்த 5 இந்திரியங்கள் பிரத்யக்ஷ பிரமாணம், இவைகளோட நம்மளுடைய இந்த புத்தி சக்தி இருக்கிறதுனால இவைகளை இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் மேலும் சில விதங்களில் அறிவை பெறுகின்றோம். அதனால் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு அறிவை பெறுவதற்கு இந்த பிரமாணமாக சாதனமாக இருக்கக்கூடிய சாதனங்கள் 8 என்று சொல்லியிருக்கிறார்கள். 8 விதமான பிரமாணம் இருக்கு. 8 விதங்கள்ல பிரத்யக்ஷ பிரமாணம் அடிப்படை முதல் பிரமாணம். பிரத்யக்ஷங்கிற பொழுது இந்த 5ஐயும் சேர்த்து, 5ஐயும் தனித்தனியாக பண்ணக்கூடாது. 5ம் சேர்ந்து கண்ணு காது மூக்கு நாக்கு தோளுங்கிற 5ம் சேர்த்து பிரத்யக்ஷ பிரமாணம் முதல் பிரமாணம். இது இல்லைன்னா நமக்கு அடுத்தடுத்த பிரமாணமே கிடையாது. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இதை அடிப்படையாக கொண்டு நம்ம கூடுதலாக நம்மளுடைய மனது சக்தி, அறிவினுடைய ஆற்றலை வைத்து கொண்டு வேற விதங்கள்லையும் அறிவை பெறுகின்றோம். அப்படி பெறக்கூடிய அந்த அறிவு சாதனங்கள், அறிவை தரக்கூடிய முறைகள் 8 என்று சொல்லி இருக்கு. அதான் இங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். 8 விதமான பிரமாணங்கள். 8 விதமான பிரமாணங்கள்ல முதல் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த 5 உறுப்புகளால 5 பொறிகள் மூலமா நமக்கு உலகத்தை பற்றி கிடைக்கக்கூடிய அறிவு முதலாவது. அதான் 18வது பாடல்ல சொன்னார். 18வது பாடல்ல நான் அவருக்கு சொல்றேன், திரும்ப சொல்லுவோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். 18வது பாடல்ல இதுல 3 பிரமாணங்கள் சொல்லி இருக்கிறார். இந்த 8 பிரமாணங்கள்ல 3 பிரமாணங்கள் பற்றிய விளக்கம் 18வது பாடல்ல இருக்கு. கடம் முதலாம் அவற்றினது காண்கையது தானே, காட்சி புகையால் அங்கி ஞானம் அனுமானம், திடமருவும் அவ்வனுமானம் பதிஞையேது, திஷ்டாந்தம் எனும் அங்கம் உடைத்தவற்றுள் பதிஞை, இடமலை விவ்வழல் உடைத்து என்பது புகை இன்மையினால், என்பது புகை உண்மையினால், எனலேது மடைப்பள்ளி போல் என்பது திட்டாந்தம், உடைமையுணர் ஆத்தனுரையால். ஒரு நிமிஷம். நதி தீராதி ஒரு கனியாதிகள் உண்மை ஞானமாகமமாம். பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது கடம் முதலாம் அவற்றின் காண்கை அதுதானே காட்சி. பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது தமிழ்ல சொன்னா காட்சி அளவை சொல்றாங்க. காட்சி இந்திரியங்களால் கண்ணால பார்க்கிறோம். முன்னாடி ஒரு பானை இருக்கின்றது. பானை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? கண்ணால பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி அது விஷயமாகுது, சொல்றோம் இது பானை. இது பானை எப்படி? இந்த வடிவத்துல இருந்தா அதற்கு பானைன்னு பெயர் வைத்திருக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு வடிவம், மண்ணால் ஆண்ட ஒரு பாண்டம் இருக்கு, அந்த வடிவத்துல இருக்கிற பொழுது பானைன்னு பேரு. இப்ப கண்ணுக்கு அது விஷயமாக இருக்கின்றது. அப்படி அதனால இப்படி கடம் முதலான இந்த உலக விஷயங்களை
அறிதல் என்பது காட்சி பிரமாணம். அதனால காட்சி பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம்னு அர்த்தம். பிரத்யக்ஷ பிரமாணத்தை தமிழ்ல காட்சி பிரமாணம். பிரமாணம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, அதற்கு தமிழ் வார்த்தை அளவை அப்படின்னு சொல்றாங்க. அளவைனால காட்சி அளவை. தமிழ்ல சொன்ன பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிற தமிழ்ல சொன்னா காட்சி அளவை. அளவைன்னா அளக்கிறதுன்னு சொல்றோம்ல, அளக்கிறது, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவைன்னு ஸ்கூல் பாடத்தில் படிச்சிருப்போம், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அளக்கிறதுக்கு எந்த கருவி பயன்படுதோ அதுக்கு அளக்கின்ற கருவி. அப்புறம் அந்த அளக்கின்ற முறைக்கு அளவைன்னு பேர். இது மாதிரி இங்கே கண்ணு ஒரு வடிவத்தை பார்த்து அளந்து இது இந்த பொருள், காது சப்தத்தை கேட்டு சொல்லுது, காட்சி அளவைன்னு பேர். இது முதல். இது அடுத்தது இதான் அடிப்படை பிரமாணம். இதை வைத்து கொண்டு இதோட சம்பந்தமுடைய இன்னொரு அறிவையும் நம்மால ஒரு அனுமானத்தினால புரிந்து கொள்ள முடியும். நேரடியாக நம்ம பார்க்கல, ஆனா பார்க்கின்ற ஒன்றை வைத்து கொண்டு அதோட தொடர்புடைய ஒன்றை நம்ம அறிவால புரிந்து கொள்ளுகின்றோம். அப்படி அதுவும் அறிவு தான். அதுக்கு அனுமான பிரமாணம்னு பேரு. அதான் ரெண்டாவதா சொல்றாரு, புகையால் அங்கி ஞானம் அனுமானம். அங்கிங்கிறது அக்னி, நெருப்பு. ஒரு இடத்துல புகை மட்டும் தெரிகின்றது, அந்த புகையை பார்த்து இங்க நெருப்பு இருக்கிறதுன்னு நாம புரிந்து கொள்ளுகிறோம். நெருப்பை நேராக பார்க்கல, நெருப்பு நம்ம நேராக அந்த இடத்துல பார்க்கல, புகை வர்றதை வைத்து கொண்டு நெருப்புன்னு சொல்றோம். நெருப்பு அங்கே இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அந்த புகை இருந்தா நெருப்பு இருக்கணும். ஏன்னா நெருப்பு இல்லாம புகையாது. புகை வரணும்னாக்கா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். நெருப்பு நம்ம வீட்டில் பார்த்துருக்குறோம், வீட்டில் அடுப்படியில், அந்த காலத்து அடுப்படி, நம்ம வீட்டில் அடுப்படியில் இப்போ நெருப்பே இல்லாமல் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வேற, இண்டக்ஷனில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ புகை இல்லாமல், இப்போ அதுவும் ராக்கெட் ஸ்டவ்னா வேற வழி இல்லை, கேஸ்லேருந்து திரும்ப விறகடுப்புக்கு தான் போயிட்டுருக்கான். அதனால் புகைங்கிறது வீட்டில் நமக்கு சமையல் அடுப்பில் சமையல் கட்டில் பார்க்குறோம், நெருப்பு போட்டாக்கா அதுலேருந்து புகை வருது. இன்னொரு இடத்துல புகையை மட்டும் பார்க்கிற பொழுது இந்த இடத்துல நெருப்பு இருக்கு, அது மலையில ஏதோ தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ அந்த அறிவு எப்படி? பிரத்யக்ஷ பிரமாணம் பிரத்யட்சமா தெரிஞ்சது புகை மட்டும்தான். அந்த புகையை வைத்து கொண்டு அதோட சம்பந்தம் உடைய நெருப்பு அங்க இருக்கணும்னு நம்ம அறிவால் புரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு அனுமானம்னு பேர். அதனால இதுக்கு தமிழ்ல சொன்னா கருதல் அளவை. கருத்தா புரிந்து கொள்கிறோம், இது இருந்தா அங்க அது இருக்கணும். கருதல் அளவை. கருதல் அளவை அது இரண்டாவது பிரமாணம். அப்படியே நமக்கு அறிவு கிடைக்கின்றது. அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்கல, நமக்கு அது தெரிஞ்ச ஒன்று. இந்த அனுமான பிரமாணம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். திட மருவும் அவ்வனுமானம் பதிஞை ஏது திருஷ்டாந்தம் எனும் அங்கம் உடைத்து. இந்த அனுமானம்ங்கிறதுல 3 விஷயம் இருக்கணும். 3 விஷயம் இருக்கிற பொழுது அனுமானம்ங்கிறது நடக்க முடியும். என்னது? பிரதிஜை. பிரதிஜைங்கிறது நமக்கு அதனால கிடைக்கக்கூடிய அறிவு, முடிவு. ஹேத்து, அது அந்த முடிவு வர்றதுக்கான காரணம் என்னவோ அதுக்கு ஏதுங்கிறது ஹேத்து. ஹேத்துங்கிறது ரீசன், காரணம். அப்புறம் திருஷ்டாந்தம், உதாரணம். திட்டாந்தம்னா திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தம்னா உதாரணம். இப்போ மலையில நெருப்பு இருக்கின்றது, அதனால் அவற்றுள் இடமலை அழல் உடைத்து என்பது பதிஞை. இடமலைங்கிறது உயர்ந்த ஒரு பெரிதான மலை, அதுல நெருப்பு இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம எடுக்கின்ற ஒரு முடிவு. அந்த முடிவுக்கு பிரதிஜைன்னு பேர். எப்படி அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நெருப்பு தெரியுதானா? கண்ணுக்கு முன்னாடி தெரியல, ஆனா நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். அந்த முடிவுக்கு அந்த அறிவு எப்படி வந்தது என்றால் அதற்கு ஒரு ஹேத்து இருக்கு. புகை உண்மையினால் அங்க புகை தெரிகின்றது, புகை இருக்கின்றது, அந்த மலையில புகை தெரிகின்றது, அது ஹேத்து. புகைங்கிற ஹேத்து, புகைங்கிற காரணத்தை வைத்து கொண்டு காரணத்தை பார்த்து, புகைங்கிறது ஒரு காரியம், புகைங்கிறது ஒரு காரியம், காரியம் இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்போ நம்ம பழக்கத்திலேயே சொல்கிறோம், நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னா, ஏதோ கிசு கிசுலாம் இருக்குல்ல, ஏன் அவன் அப்படி இருப்பான்? அப்படிலாம் இருக்க மாட்டான். அது எப்படி நெருப்பு இல்லாமல் இப்படி புகை? ஏதோ இருக்குண்ணா, ஏதோ இருக்கு, அதுதான் வர்றாங்கண்ணா, அதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பழக்கத்திலே இருக்கு, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு. அதனால அது ஹேத்து. அதற்கு அப்புறம் மடைப்பள்ளி போல்
என்பது திருஷ்டாந்தம். உதாரணம் எப்படி எப்படி உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம், இந்த காரண காரிய சம்பந்தம் அதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மடைப்பள்ளி, அது மடைப்பள்ளிங்கிற சமையல் கட்டு. நம்ம சமையல் கட்டில் பார்த்துருக்கிறோம். சமையல் கட்டில் அடுப்பு எரிக்கிற பொழுது அதில் நெருப்பு வர்றதை புகை வர்றதை பார்த்துருக்கிறோம். அதான். அதில் இந்த 3 திருஷ்டாந்தம், ஹேத்து, அதை வைத்துக்கொண்டு ஒரு பிரதிஜை, ஒரு முடிவு, ஒரு அறிவு. அதனால் அனுமானம்ங்கிறதும் நமக்கு அறிவை தரக்கூடிய ஒரு கருவி, சாதனம். அதற்கப்புறம் 3வது பிரமாணம் சப்த பிரமாணம் என்பது. அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். உடைமை உணர் ஆத்தன் உரையால் நதி தீராதி உரு கனி ஆதிகள் உண்மை ஞானம் ஆகமம் ஆம். இந்த சப்த பிரமாணம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ஆகம பிரமாணம்னு பேரு. ஒருத்தர் அறிந்த ஒருத்தர், நம்பிக்கைக்குரிய ஒருத்தர், உண்மை பேசுகின்ற ஒருத்தர், அவர் சொல்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு அதுவே நமக்கு அறிவாக இருக்கின்றது. அவர் சொல்லியிருக்கிறார், அதனாலேயே நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது சப்த பிரமாணம். அப்போ அங்கே நேரடியாக பார்த்த ஒருத்தர், அனுபவம் இருக்கிற ஒருத்தர் சொல்றதையே நம்ம கேட்டுக்கொள்ளுகிறோம். அதில் உதாரணம் என்ன இருக்கு? நதி தீராதி உரு கனி ஆதிகள் உண்மை. எங்க ஒருத்தர் ஒரு காட்டில் யாத்திரை போய் கொண்டு இருக்கக்கூடியவர் ரொம்ப பசியோட போறார். காட்டில் எங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமானா, அந்த கொஞ்சம் தூரம் நதி ஓடுற சத்தம் கேட்குது. அந்த நதி கரைக்கு போனால் அங்கே பழ மரங்கள் இருக்கு, பழங்கள் கிடைக்கும்னா. அப்போ அவர் சொல்றது சப்தம் தான் பிரமாணம். எப்படின்னா அவர் சொன்னது சொல்லியிருக்கிறார், பெரியவர் சொல்லியிருக்கிறார். காட்டிலேயே வசிக்கக்கூடிய ஒரு முனிவர் அல்லது ஒரு வேடன் அவர் சொல்றார், அங்கே தண்ணீர் இருக்கு, அங்கே சாப்பாடு இருக்கு, அங்கே பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதை வைத்துக்கொண்டு இவன் அங்கே போகின்றார். அப்போ அது ஒரு அறிவா நமக்கு இருக்கின்றது. அதனால் சப்த பிரமாணம்ங்கிறதும் பல இடங்கள்ல நமக்கு இதாவது நம்ம போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். பழாங்க இருக்குன்னா போய் பார்த்து இருந்தாக்கா அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் சப்தம் மாத்திரமாக இருக்கு, நம்ம உடனடியாக அதை பார்த்து கொள்ள முடியாது. உடனடியாக பார்க்க முடியாது. வெறுமனே சப்தத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட்டு, குளிக்கிற சோப்பு, வேற என்னெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ எல்லாத்துலேயும் அவன் இதில் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கிறான். நம்ம எதையாவது நேராக பார்க்க முடியுமா? ஹார்லிக்ஸ் வாங்கினா வைட்டமின் ABCD எல்லாத்தையும் போட்டிருக்கான். அப்போ ABCD ஏதாவது நமக்கு அதில் தெரியுமானா? எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? வைட்டமின் A இருக்குன்னு நம்ம எப்படி தெரியறது? அவன் போட்டிருக்கிறத வச்சு சரி அப்படித்தான் இருக்குன்னு நம்பி வாங்கி சாப்பிட்றோம், அவ்வளவுதான். அப்போ என்ன, வெறும் சப்தம் தான் அங்கே இருக்கு. சப்தம் அங்கே இருக்கு, அது அங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில் கவரை பார்த்து முடிவு பண்ணி வாங்கிட்டு வரோம், அவ்வளோதான். சப்த பிரமாணம். அதை கூட ஒரு லேபில் வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம். அது ஒரு ஆராய்ச்சி பண்ண கையில் பொருள் இருக்குது, நம்ம லேபில் நம்ம அதில் என்ன இருக்குன்னு பார்க்கறது இருக்கட்டும், அந்த எடை சரியாக இருக்காதான் இன்னைக்காவது பார்த்துருக்கோமானா? ஒரு 100 கிராம் சோப்பு வாங்கிட்டு வந்து, பேஸ்ட் வாங்கிட்டு வந்து 100 கிராம்னு போட்டிருக்கானே, இருக்கான்னு என்னைக்காவது அடர்ந்து பார்த்துருக்கோமா? பார்த்ததில்லை. ஒரு சப்தம் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வாழ்க்கை ஓடுது. ஆனால் அதை அளந்து பார்க்க முடியும். சில விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சாஸ்திரம் தான் சொல்லுது. அதனால் சாஸ்திரம்ங்கிறது சப்த பிரமாணங்கிறது நமக்கு சாஸ்திரம் தான் சப்த பிரமாணம். சொர்க்கம் நரகம், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, புண்ணிய பாப்பம் இருக்குது. புண்ணியம் நிறையா பண்ணால் உயர்ந்த லோகங்களுக்கு சொர்க்கலோகத்துக்கு போவேன், பாப்பம் நிறையா பண்ணால் நரகலோகத்துக்கு போவேன்னா எப்படி பார்க்கறது? உனதான் தெரியும். அப்போ சாஸ்திரம் சொல்லுது, அவ்வளோதான். பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், புண்ணிய பாப்பம் இருக்குது, நமக்கு பல பிறவிகள் இருக்குது, பிறவிக்கு காரணம் இது, இந்தந்த பாப்பம் பண்ணால் இந்தந்த லோகத்துக்கு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம். வேற எந்த நம்ம இந்த பிறவியில் அதை எந்த விதத்துலையும் நிரூபிக்க முடியாது, நம்ம பரீட்சித்து பார்க்க முடியாது. பரீட்சித்து பார்க்குறதுக்கு நம்ம போகலாம், ஆனால் சொல்ல முடியாது. அது அப்படி இருந்ததுன்னு. அதனால் சென்றவரை கேட்டால் வந்துவிடு என்பான், நான் பாட்டில் ஆடு. ஆனால் வந்தவரை கேட்டால் சென்று விடு என்பான். போனால் தான் தெரியும் அது அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அமெரிக்காவில் அது இருக்குது இது இருக்குங்கிற போனால் தான் தெரியும் அங்கே அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு போனால் தான் தெரியும். அதனால் இதெல்லாம் சப்த பிரமாணம். அதனால் நமக்கு இந்த தர்மம், புண்ணியம், பிறவிகள், சொர்க்கம், நரக்கம் இதெல்லாமே சப்த பிரமாணத்தில் வர்றது. ஞானம், மோட்சம் எல்லாமே சப்தம் தான் நமக்கு பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம். இது ஒரு பிரமாணம். நமக்கு அறிவியல்லையே பல விஷயங்கள் சப்த பிரமாணம் தான். நம்ம நேராக பார்க்க முடியாது. செவ்வாய் கிரகம் இப்படி இருக்குங்கிறான், நிலாவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறான், யார் நம்ப முடியும்?
சப்த பிரமாணம் தான். அவ்வளவுதான். நிலாவில் அது இருக்குது, வானத்தில் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் நம்ம அறிவியலில் கேட்கறதெல்லாம் நமக்கு வெறும் சப்த பிரமாணம் தான். அறிவியல்லே பல விஷயங்கள் அனுமான பிரமாணம் தான். அவன் பிரத்யட்சமாக பார்க்கறது கொஞ்சம் தான். பிரத்யட்சமாக பார்க்கிற விஷயங்களை வைத்து கொண்டு ஒரு கூட்டி கழித்து ஒரு கணக்கு போட்டு சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் இவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு சிருஷ்டிங்கிறது பிக் பேங் தியரி இப்படி வந்ததுன்னா யார் இருந்து பார்த்தா? பல 1000 கோடி வருடங்களுக்கு முன்னாடி உலக தோற்றம்ங்கிறது ஒரு பெரு வெடிப்புல இருந்து வந்தது அப்படின்னு ஒரு தியரி சொல்றான். இந்த தியரிக்கு என்ன இந்த தியரி அறிவியல் பூர்வமானது. நம்ம உபனிஷத்துல சொல்லக்கூடிய சிருஷ்டி கிரமத்தை அதெல்லாம் மித்து அப்படின்னா, அறிவியல் சொல்லக்கூடிய பிக் பேங் தியரி என்ன? அதுவும் அனுமானம் தானே. யார் இருந்து பார்த்தா? இதெல்லாம் இருக்கிறத வைத்துக்கொண்டு ஒரு கணக்கு பண்ணி இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றா. அதெல்லாம் அனுமானம் தான். அதை நம்ம வைத்துக்கொண்டு காரியம் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே சப்தம்ங்கிறது சாஸ்திரம் சொல்கிற சப்தம். மேலே 7 உலகம் இருக்குது, கீழே 7 உலகம் இருக்குது, உயர்ந்த லோகம் இருக்குது, நரக்க லோகம்லாம் இருக்குங்கிறது சப்த பிரமாணம். சாஸ்திரம் சொல்கிறது தான் பிரமாணம். அப்படி இருக்கலாம். அண்டத்தில் கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது, எவ்வளவோ கிரகங்கள் இருக்குது. எந்த கிரகம் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? அதில் ஒன்று நரக்க லோகமாக இருக்கும், ஒன்று சொர்க்கலோகமாக இருக்குது. இதை விட அட்வான்ஸ்டாக இருந்தால் சொர்க்கலோகம், இதோட மோசமாக இருந்தாக்கா நரகலோகம். அவ்வளோதான். அதானே வளர்ந்த நாடு. நம்ம வளர்கின்ற நாடுனா வளர்ந்த நாடு அப்படின்னா அமெரிக்கா முதலான நாடுகள்னா. இன்னும் நமக்கு கீழே இருக்க ஆள் இருக்கிறான். எவ்வளவோ மோசமான நாடுகள்லாம் இருக்குது. நைஜீரியா, இன்னும் எவ்வளவோ ஆப்பிரிக்காவில் சில கண்டங்கள்லாம் ஒன்றுமே தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படிலாம் இருக்கா. அது மாதிரி வேற லோக்கங்களே இருக்கலாமே. அனுமானம் சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. இந்தந்த லோக்கங்கள் இருக்குது, இது இப்படி இருக்கும், இதில் இன்னார் இருக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு தெளிவாக சொல்லி இருக்கு. அந்த காலத்து ரிஷிகள் நேரடியாக போயிட்டே வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நாம் போகலான்னு நினச்சாலும் போக முடியும். அதுக்கு சாஸ்திரம் வழி சொல்லுது. யோக சாஸ்திரத்தில் அதெல்லாம் இருக்குன்னு. அதனால் அதுவும் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது தான். ஒன்று இயற்கையாக இறந்து போய் புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி வேற லோகத்துக்கு போவோம். ஆனால் இங்கேயே ஒரு யோகியாக இருந்தால் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடி கடுமையான தபஸ் பண்ணாக்க திருலோக சஞ்சாரின்னா நம்மளும் மேலே லோகத்துக்கு போகலாம், கீழ் லோகத்துக்கு போகலாம், கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளலாம், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம். எல்லாத்துக்கும் நம்ம சாஸ்திரம் வழி சொல்லியிருக்கு. நம்ம எங்கே அதுக்கான தபஸ் மட்டும் பண்ணால் போதும். கடுமையான தபஸ் பண்ணாக்க நம்மளே நேரடியாக பிரத்யட்சமாக போயே பார்த்துட்டு வர முடியும். அதனால் அது சப்த பிரமாணம். அதுவும் ஒரு அறிவு தான். சப்த பிரமாணமும் அறிவு தான். அது 3வது பிரமாணம். அடுத்த பாடல். பகற்பொழுது உண்ணான் ஒருவன் இளையாமை கண்டு பரிந்திரவோன் கற்பித்தல் காணறுத்தாபத்தி அகத்தினிலையுறு தேவதத்தன் எனில் இருப்பன் அவன் வேறோரிடத்தில் என தெரிந்திடுதல் தெரிந்திடுதரனை தகப்பெரியார் கேள்வி அறுத்தாபத்தி என்பர். தகும் பசுவோடொக்கும் மறையனும் மொழி கேட்டிருந்தோன் புகப்படரும் வனத்தில் அதன் விடய ஞானந்தான் பொருந்துதலே உவமான பிரமாணமாகும். இதில் 2 பிரமாணங்கள் சொல்றார். 3 பார்த்துருக்கிறோம். அடுத்த 2 பிரமாணம் அர்த்தாபத்தி என்பது. அர்த்தாபத்திங்கிறது அனுமான பிரமாணம் மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. ஒரு அர்த்தத்தை, ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை வைத்து கொண்டு இன்னொன்றை நாம் அனுமானம் பண்ணுறது அர்த்தாபத்தி. ஆனால் இதில் அந்த அனுமான பிரமாணத்தில் சமகாலத்தில் இருக்கிறோம். புகையை பார்க்கிற அதே நேரத்தில் அங்கே நெருப்பானது இருக்கின்றது. அப்போ அது அனுமான பிரமாணம். ஆனால் இன்னொரு விதத்திலையும் நம்ம அனுமானம் பண்ணுறோம். அங்கே நேரடியாக சமகாலத்தில் இல்லை, வேற காலத்தில் நடந்ததாக இருக்கிறோம். ஒரு ஊருக்கு போகிறோம்,
பஸ்ஸை விட்டு இறங்குனா அங்கே ஊரெல்லாம் மண்ணெல்லாம் தரையிலலாம் பார்த்தா தண்ணீர் ஈரமாக இருக்குது. பார்த்த உடனே என்ன நம்ம புரிஞ்சுக்குவோம், நேற்று மழை பெஞ்சிருக்கு, நேற்றோ ராத்திரியோ முதல் நாள் முன்னாடி இதற்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஈரத்தை வைத்துக்கொண்டு மழை பெய்திருக்கலாம். அது ஒரு அறிவு தானே. ஏன்னா மழை பெய்யாமல் அவ்வளவு தண்ணீர் வராது. அவ்வளோ ஈரம் இருக்குது, ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னா மழை பெய்திருக்குங்கிறத புரிந்து கொள்கிறோம். ஆனால் மழை இப்போ இருக்கானா, அது பெஞ்சது நேற்று பெய்ந்ததை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரத்தை வைத்து கொண்டது, ஈரம்ங்கிற ஒரு அர்த்தத்தை ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இது முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படின்னு இன்னொன்றை நம்ம அனுமானம் செய்கின்றோம். அதுக்கு அர்த்தாபத்தின்னு பேர். அர்த்தாபத்தின்னு பேர். இங்கே சொல்லி இருக்கக்கூடிய உதாரணம் நம்ம சம்பிரதாயமாக காலகாலமாக சொல்லுகின்ற ஒரு உதாரணம். பகல் பொழுது உண்ணான் ஒருவன் இளையாமை கண்டு பரிந்து இரவு போன் கற்பித்தல் கான் அர்த்தாபத்தி. என்னன்னா, ஒருத்தர் இவர் பகலில் சாப்பிடவே மாட்டார். இவர் சாப்பிடவே மாட்டார்னா அது வேற. அவர் இப்போ ஒரு பகலில் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா, அப்போ சாப்பிடாத ஆள் எப்படி இருக்கணும், எலும்பந்தோலமாக ஒல்லியாக இருக்கணும். ஆனால் அவர் பார்த்தா நல்லா பல்காக இருக்கிறாரு, நல்லா வெயிட்டாக இருக்கிறாருன்னா, சாப்பிடாமலே இருக்கிறவன் எப்படி எவ்வளோ குண்டாக இருக்க முடியும் அப்படின்னா, நல்லா கவனித்து பார்த்தா அவன் சொன்னது அவர் பகலில் சாப்பிட மாட்டாருன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம், ராத்திரி ஃபுல்லாக கட்டுவார்னு அர்த்தம். காலையில் டீ காஃபியை குடிச்சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலை முடித்தோன்னா சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே அப்படியே டாஸ்மாக் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் பரோட்டா வேறு நல்லா இருக்க எல்லாத்தையும் சாப்பிடுவாருன்னா. அப்போ சொன்னது என்னது, அவர் பகலில் சாப்பிட மாட்டான்னா, ஆனால் பருத்து இருக்கிறான். பகலில் சாப்பிட மாட்டான்னு சொன்னால் ஆளை பார்த்தா குண்டா இருக்கிறார். அப்போ கேட்ட ஆள் அதை வைத்து என்ன புரிந்து கொள்கிறாரு, பகலில் சாப்பிட மாட்டான்னா நைட்டு நல்லா சாப்பிடக்கூடிய ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு புரிந்து கொள்ளி. எதை வச்சுன்னா ஆள் அப்படி இருக்கிறார். அதனால் பகல் பொழுது உண்ணான் ஒருவன் இளையாமை கண்டு, அதனால் நாங்கள் எதுவும் பகலில் சாப்பிட்றதே இல்லைங்க அப்படின்னாக்க, ஆனால் ஆளை பார்த்தா இழைச்சி போகலை, அப்படியே பறித்து இருக்கிறார். அதை பார்த்து சரி பகலில் சாப்பிட மாட்டார்னா இவர் இரவில் சாப்பிடுவார்னா, பரிந்து இரவு போன் கற்பித்தல் கான்னா, அவருடைய ராத்திரியில் சாப்பிடக்கூடிய ஆள், ராத்திரி 11 மணிக்கு மேலே 12 பரோட்டா சாப்பிட்ற ஆள் தானே இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் கையேந்திப்போம் இல்லை, ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் ரொம்ப பிஸியாக இருக்குது ஹோட்டலெல்லாம். அப்படி சாப்பிட்ற ஆளுங்கிறது தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு அர்த்தாபத்தி. அவர் குண்டா இருக்கிறத வைத்து கொண்டு அவன் ஏதோ இப்போ இந்த நேரம் சாப்பிடலனால வேற நேரத்தில் சாப்பிட்றான்னு புரிந்து கொள்றது, அது அர்த்தாபத்தி. அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்தது இது அர்த்தாபத்திலே 2 வெரைட்டி சொல்லியிருக்கு. இது நேராக பார்த்து தெரிந்து கொள்றது அர்த்தாபத்தி. இது அது அதுக்கப்புறம் இது கான் அர்த்தாப் கற்பித்தல் கான் அர்த்தாபத்தின்னு இருக்குல்ல. இந்த கான் அர்த்தாபத்தினா இது திருஷ்ட அர்த்தாபத்தி. கண்ணால் அவர் நேரடியாக பார்த்து புரிந்து கொள்கிறார். அவன் இவனை சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னால் கண்ணால் அவனை பார்க்குறான். சாப்பிடாதால் கண்டிப்பாக இப்படி இருக்க முடியாது, கண்டிப்பாக சாப்பிட்றாரு. நேரடியாக பார்த்து புரிந்து கொள்வது. இன்னொன்று கேள்வி அர்த்தாபத்தின்னு இருக்குது. அதுதான் அடுத்தது சொல்கிறார். கேள்வி அர்த்தாபத்தி கேட்டு புரிந்து கொள்வது. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அதை வைத்து கொண்டு புரிந்து கொள்வது கேள்வி அர்த்தாபத்தி. அதற்கு உதாரணம் அடுத்தது. அதனால் அர்த்தாபத்திக்குள்ள 2, நம்ம நேரடியாக பார்த்து ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொன்றை புரிந்து கொள்வது, அல்லது ஒருத்தர் சொல்றதை வைத்துக்கொண்டு இன்னொரு கருத்தை புரிந்து கொள்ளுதல். அதற்கு உதாரணம் ஒரு தேவதத்தன் அகத்தில் இல்லை எனில் அவன் வேறோர் இடத்தில் இருப்பன் என தெரிந்திடுதல். தன்னை தகப்பெரியர் கேள்வி அர்த்தாபத்தி என்ப. தெரிந்திடுதல் தன்னை தகப்பெரியர்னா தகவுற்ற அறிவுடைய பெரியவர்கள் கேள்வி அர்த்தாபத்தி என்பார். அதனால இது ஸ்ருத அர்த்தாபத்தி என்பார். ஸ்ருத்தம்னா கேட்கர். போகிறோம் ஒரு வீட்டில் தட்டுறாருங்கப்பா, அப்பா எங்கன்னா, அப்பா வீட்டில் இல்லைன்னா, வீட்டில் அப்பா இல்லை, அப்பா வீட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம், வீட்டில் இல்லைன்னா அர்த்தமே வெளியே எங்கேயோ வெளியே கடைக்கு போயிருக்காரு, இல்லை ஆஃபீஸ் போயிருக்காரு, வெளியே எங்கேயோ போயிருக்காருன்னு அர்த்தம். ஆள் உலகத்தையே விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அப்பா எங்கன்னா இல்லை அப்படின்னு சொன்னாக்க இப்போ வீட்டில் இல்லை, இப்போ வேற எங்கே போயிருக்கார், எங்கே இருக்கார், கடைக்கு போயிருக்காரா, எங்கே போயிருக்காருன்னு சொல்லி கேட்டார். அப்போ இந்த இடத்துல இல்லைங்கிறத வைத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல இருப்பார்னு புரிந்து கொள்கிறோம். இப்போ கேட்டது இங்கே இல்லைங்கிற செய்தியை கேட்டார். அவர் புரிந்து கொண்டது என்ன,
வேற எங்கேயோ இருக்கிறார், அப்போ எங்கே போயிருக்கிறார், எங்கே போனால் அவரை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அறிவு வருகின்றதுனால ஸ்ருத்த அர்த்தா பக்தி. அவன் சொன்னதை கேட்டு இப்போ இல்லை, வேற எங்கேயோ இருக்கிறார். முதல்ல குண்டா இருக்கிற ஆளை பார்த்து அவர் சாப்பிட மாட்டாருன்னா அவர் நேரடியாக பார்த்தே புரிஞ்சுக்கிறார், கண்டிப்பாக அவர் சாப்பிடாத ஆள் கிடையாது, வேற ஒரு நேரத்தில் சாப்பிட்றார், அவ்வளவுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிறார். இங்கே ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அதே சமயம் இந்த இடத்துல ஆள் இல்லைன்னா இங்கே இல்லைனாலும் அவர் வேற எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிறார். அதுக்கு கேள்வி அர்த்தாபத்தின்னு பேர். இப்படியும் நமக்கு அறிவு வருது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். சாஸ்திரம் அதற்கு ஒரு பெயர்களை கொடுத்து இதை நம்ம இப்படி ஆராய்ச்சி பண்ணணும், புரிந்து கொள்ளணும்னு சொல்லுது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது தானே. வீட்டில் போகிறோம், பார்க்குறோம், இல்லைன்னா எங்கே இருக்கிறாருன்னா எங்கே போயிருக்காருன்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம். அடுத்தது உபமான பிரமாணம். உபமான பிரமாணமும் நமக்கு தெரிந்த ஒன்று தான். ஏற்கனவே தெரிந்த ஒன்றை வைத்துக்கொண்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை புரிந்து கொள்ளுதல். அதற்கு உதாரணம் சொல்லியிருக்கு. தகு பசுவோடு ஒக்கும் மறை எனும் மொழி கேட்டிருந்தோன். ஸ்கூலில் படிக்கிறார், பாடத்தில் படிக்கிற பொழுது மறை அப்படின்னா என்ன, மறை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மறைனா என்ன அப்படின்னு தமிழ் இலக்கியத்தில் மறைங்கிற ஒரு வார்த்தை, ஏதோ பாட்டை படிக்கிற பொழுது மறைன்னு ஒரு வார்த்தை வருது. மறைனா என்ன அப்படிங்கிற பொழுது தமிழ் ஆசிரியர் விளக்கம் சொல்வார். மறைனா காட்டு பசுனா காட்டில் இருக்கக்கூடிய மாடு. காட்டில் இருக்க மாடு எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் பசுமாடு இருக்கு, அதை மாதிரி பெருசாக இருக்கும்னா. நம்ம ஊரில் இருக்கிற மாடு மாதிரி இந்த வீட்டு எருமை, இங்கே இருக்க எருமை மாதிரி காட்டு எருமைனா இதே மாதிரி இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறார். பசுவோடு ஒக்கும் மறை எனும் மொழி கேட்டிருந்தோம். அப்போ கேட்டு மட்டும் வச்சிருக்கிறார். மறைனா என்ன அப்படின்னா ஒரு காட்டெருமை, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னது, இன்னொரு முறை ஏதோ காட்டுக்கு போகிறான், இல்லை ஏதோ ஜூக்கு போகிறான், அது மாதிரி பெரிய மிருகத்தை பார்க்குறான். பார்த்த உடனே இது மறைனா. இது மறைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ தானே முதல்ல பார்க்குறேன்னா. முதல்ல இப்போ தானே பார்க்குற, எப்படி இது மறைனா? ஏற்கனவே கேட்டு வச்சிருக்கிறார். நம்ம ஊரில் இருக்கிற பசுமாடை பற்றி அவனுக்கு தெரியும். இதை விட இதே மாதிரி பெருசாக இருந்தாக்கா அதுக்கு மறைன்னு பேருன்னு அவர் கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறார். இப்போ நேரடியாக பார்த்துக்கிறார். அப்படியே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால் படரும் வனத்தில் புக அதன் விஷய ஞானம்தான் பொருந்துதலே உபமான பிரமாணம் ஆகும். அதனால் உபமான பிரமாணம்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை அதே போல் தெரியாத ஒன்றை தெரியறதுக்காக தெரிந்த ஒன்றை எடுத்துக்காட்டாக காட்டுதல். எடுத்துக்காட்டுங்கிற வார்த்தையெல்லாம் பார்க்கிறோம். உபமான பிரமாணம். அப்படியே நமக்கு அறிவு வருகின்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விதமான பிரமாணம், அது அடுத்த பாட்டில் வருது. அனுபலப்தி பிரமாணம்னு பேரு. அனுபலப்தி பிரமாணம்னாக்க ஒன்று இன்மை என்பதை பற்றிய அறிவு. ஒன்று இல்லைங்கிறது ஒரு அறிவு தானே, இருக்குங்கிற அறிவு மாதிரி இல்லை என்பதும் ஒரு அறிவு தான். அது பற்றிய விளக்கம் அனுபலப்தி பிரமாணம் படிக்கலாம். இந்நிலனில் கடம் இல்லை என்பதனால் தோன்றும் இன்மை உணர்வு அபாவமாம். ஆயிரமாகிய எண் தன்னில் ஒரு நூறு எனும் எண் உண்டெனும் ஞானந்தான் சம்பவமாம். இம்மரத்தில் இயக்க நுளன் என்னும் சொன்னிகழ்வில் வரும் இயக்க விடய உணர்வு அதனை சொற்றிடுவர் அறிஞர். அதிகமாகும் அளவை என்ன விபன் தொகுத்துரைத்த காட்சி முதலாய என் வகையில் சமையற்கொளல் இன்னவென உரைப்பாம். இப்போ 3, 2, 5 பிரமாணம் பார்த்துருக்கிறோம். இன்னும் 3 பிரமாணத்தை பற்றிய விளக்கம் இந்த பாட்டில் வருது. முதல்ல அனுபலப்தி பிரமாணம், அபாவ பிரமாணம்னு பேரு. ஒன்றினுடைய இன்மையை பற்றிய அறிவு.
இந்நிலனில் கடம் இல்லை என்பதனால் தோன்றும் இன்மை உணர்வு அபாவம். அபாவ பிரமாணம் அல்லது அனுபலப்தி பிரமாணம். உபலப்தினா கிடைக்கிறது, பெறப்படுவது. அனுபலப்தினா பெறப்படாதது. இங்க யானை இருக்கா, பானை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னா. ஆனா இருந்தா கண்ணால நேரா பார்க்கிறோம், இருக்கு அப்படின்னு சொல்றோம். கண்ணு இருக்கான்னு கேட்டு கண்ணை திறந்து பார்க்கிற பொழுது அது கண்ணுக்கு அகப்படலைன்னா இல்லைன்னு சொல்றோம். அப்போ ஒன்றினுடைய இன்மையை பற்றி அதுவும் அறிவு தானே. இங்க அது இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்றது ஒரு அறிவு, அது இல்லை என்பதும் ஒரு அறிவு தான். அந்த அறிவுக்கு அபாவ பிரமாணம்னு பேரு. ஒன்றின் இன்மையை பற்றிய அறிவு. இப்போ நான் கேட்குறேன், ராமசாமி இருக்காரா இங்க அப்படின்னு ஒருத்தட்ட கேட்குறேன். ராமசாமி யாருன்னு கேட்கப்பட்ட ஆளுக்கு தெரிஞ்சாக்கா பார்த்துட்டு இருக்காரு இல்லைன்னு சொல்லுவார். அவருக்கு ராமசாமி யாருன்னே தெரியாதுன்னா என்ன சொல்ல முடியும்? தெரியலைன்னு தான் சொல்ல முடியும். இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்காருன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்காருன்னு சொன்னா அதுவும் அறிவு தான். ராமசாமியை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இருக்கார், ஆமா இங்கதான் இருக்காருன்னா பார்த்துட்டு ஆமா இங்கதான் இருக்கிறார்னா. அப்புறம் இல்லைன்னா ராமசாமியை பத்தி அவர் தெரிஞ்சிருக்கிறார், சரிப்பா இங்க பார்த்தாக்கா அவர் இல்லை, அப்ப இங்க இல்லைன்னா. அப்ப இல்லைங்கிறதும் ஒரு அறிவு தான், இருக்குங்கிறதும் ஒரு அறிவு தான். இருக்குங்கிறத பற்றிய அறிவு பிரத்யக்ஷ பிரமாணத்துல வருது. இல்லை என்பதும் ஒன்று பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் ஆகாத பொழுது அது இல்லை என்று நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அதனால அதுவும் அறிவு தான், இன்மையை பற்றிய அறிவு. அதனால அனுபலப்தி பிரமாணம்னு பேர். இப்ப நாஸ்திகர்கள் கடவுள் இல்லை, ஆத்மா இல்லைன்னு அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் இல்லைன்னா இருந்தா தெரியும், தெரியல, ஆகவே இல்லை. கடவுள் ஏன் இல்லைன்னா இருந்தா எது தெரியுதோ அது இருக்கு, எது தெரியலையோ அது இல்லை. கடவுள் கண்ணுக்கு தெரியல, யாரும் பார்க்கல, அதனால இல்லைன்னு அவன் ஒரு நியாயம் சொல்றான். பௌத்தறிவுலான்னு சொல்றது நியாயம் தானே. இருந்தா தெரியும், தெரியல, ஆகவே அது இல்லைன்னு ஒரு அனுமானத்தை, இந்த அனுபலப்தி பிரமாணம் தான் கடவுள் இல்லைங்கிறதுக்கு அவன் பிரமாணமா சொல்றான். இருக்காருங்கிறதுக்கு நம்ம வேற அனுமான பிரமாணத்தை வைத்துக்கொண்டு காரண காரியத்தை அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு அனுமானத்தை வைத்துக்கொண்டு சொல்றோம். எழுத்துக்கள் இருக்குன்னா எழுத்துக்கிறது ஒரு காரணம் இருக்கான்னு ஒரு முதல் எழுத்து இருக்கு. இந்த மாதிரி உலகம் இருக்குன்னா உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும், ஒரு முதல் இருக்கணும், ஆகவே இருக்கிறார்னு அனுமான பிரமாணம் சப்த பிரமாணத்தை வைத்துக்கொண்டு நம்ம சொல்றோம். ஆனா இல்லைங்கிற அனுபலப்தி பிரமாணத்தை வைத்துக்கொண்டு நாஸ்திகர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதனால இல்லைங்கிறதும் ஒரு பிரமாணமாக இருக்கின்றது. ஒருத்த பேசுறத வைத்து அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிருது இல்லை. அது ஒரு பிரமாணமா இருக்கு. அதை பேசுறதை வைத்து கொண்டு இதை இவனுக்கு இல்லை, இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுகிறோம். அடுத்தது சம்பவ பிரமாணம் அப்படின்னு சம்பவம்ங்கிறத சொல்றார். சம்பவம்னாக்கா இதை இதற்குள்ள இது அடங்கும் அப்படிங்கிறது. இது இருந்தாக்கா கண்டிப்பா அது இருக்கும் அப்படிங்கிறது சம்பவம். உதாரணம், 1000 ஆகிய எண் தன்னில் ஒரு 100 எனும் எண் உண்டு எனும் ஞானம்தான் சம்பவம் ஆம். 1000 இருக்குனாக்கா 1000த்துக்குள்ள 100 இருக்கு. இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னா 100 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா 100 பேர் இருக்கோம்னா என்ன, அதில் ஒரு 10 பேர் வாங்க அப்படின்னு சொல்லலாம். 100 பேர் இருந்தால் கண்டிப்பாக அதில் இன்னொரு 10 பேர் இருக்க தானே முடியும். 10 பேர் வாங்கன்னு சொல்லணும். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா 10 பேர் இருக்கோம்னா சரி 100 பேரும் வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். 10 பேர் இருந்தாக்கா இப்போ 100 பேர் இருக்க இடத்துல ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிட முடியும். 1000 ரூபா இருந்தாக்கா எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்கன்னு கேட்க முடியும். என்கிட்ட 100 ரூபா கிடையாது, 1000 ரூபா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் 1000 ரூபா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 100 ரூபா இருந்தாகணும், கேட்டு வாங்குங்க. சில்லறை இல்லைன்னு யாராவது சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக இருந்தாகணும். அப்போ அதுக்கு பேர் சம்பவம்னு பேர். இது இருந்தால் கண்டிப்பாக அது இருந்தாகும் அப்படிங்கிறது சம்பவம்னு பேர். அப்படியே நமக்கு அறிவு கிடைக்கின்றது. 1000 ஆகிய எண் தன்னில் ஒரு 100 எனும் எண் உண்டு எனும் ஞானம்தான் சம்பவம் இருக்கு. அதற்கு அப்புறம் இன்னொன்று ஐதீக பிரமாணம் அப்படின்னு பேரு. ஐதீக பிரமாணம்னாக்கா பரம்பரையா சொல்லிட்டு வர்றது, அவ்வளோதான். காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது இப்படின்னா. அதற்கு உதாரணம் சொல்றாரு, இம்மரத்தில் யக்ஷன் யக்கன்கிறது யக்ஷன் உளன் என்னும் சொல்
நிகழ்வில் வரும் இயக்க விஷய உணர்வு அதனை ஐதீகம் என அறிஞர் சொற்றிடுவர். இந்த மரத்தில், புளிய மரத்தில், வேப்ப மரத்தில் ஏதோ வேதாளம் இருக்குன்னா, பேய் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி கதைகளில் வீட்டில் பாட்டி கதை சொல்கிறாங்க, தாத்தா கதை சொல்கிறாரு அப்படின்னாக்கா, கதையை கேட்டுட்டு போகிற ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு வேப்ப மரத்தை பார்த்தோன்னா ராத்திரியில் போனாக்கா அதில் பேய் இருக்குன்னு அதுவும் சொல்லி வைப்பாங்க. ராத்திரியில் அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறக்க, சுடுகாட்டு பக்கம் போகாத, அங்கே பேய் இருக்குன்னு. அங்கே பேய் இருக்குன்னு தாத்தாவும் பார்த்ததில்லை. அவருக்கு அவருடைய அப்பா சொன்னார், அவருடைய தாத்தா சொன்னார், அதனால போகாமல் இருக்காருன்னா. இப்போ பையனுக்கு, பேரனுக்கு சொல்கிறார். பேரனுக்கு என்னென்னா, அங்கே போகாத, அதில் பேய் இருக்குன்னா. எப்படி பேய் இருக்குன்னா, இப்படி காலகாலமாக சொல்லிட்டு வர்றாங்க, அவ்வளோதான். காலகாலமாக, அதனால் ஐதீகம்னு பேர். இது ஐதீகம். இதை இப்படி பண்ணுறதுங்கிறது பழக்கம். நமக்கு மரபுங்கிறது ஐதீகம்ங்கிறது இது இப்படி காலகாலமாக செய்து வரப்படுகின்றது. இதை இப்படி செய்யணுங்கிற ஒரு முறை, மரபு, அதுக்கு ஐதீகம்னு பேர். அதனால் இது எங்களுடைய சம்பிரதாயம், இது எங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அதுக்கு பேர் தான் ஐதீகம்னு பேர். ஐதீகம். அதில் எந்த இடத்துல ஒரு இதுவும் இப்படியே நமக்கு அறிவு கிடைக்கின்றது. இப்படி 8 விதங்களில் நமக்கு இந்த உலகத்தை பற்றிய அறிவு கிடைக்கின்றது. அதில் முக்கியமாக முதல்ல இருக்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம் தான். அதை ஒட்டி அடுத்தடுத்த பிரமாணங்கள் வருது. இந்த 8 பிரமாணங்களையும் நிறைய அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, 8 பிரமாணம் சொல்ல வேண்டியதில்லை, 1 2 போதும். இதை 8ஐயும் ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு மதம்னு பேர். ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 8ஐயும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு மதத்தில், இன்னொரு விதமான பிரிவு அறிஞர்கள் இந்த 8எல்லாம் இல்லை, 4 தான், 3 தான், 2 தான், இல்லை 1 தான் பிரமாணம் அப்படின்னு பலர் பலவிதமாக சொல்லுகிறார். அடுத்த விஷயமா சொல்கிறார், இந்த 8 பிரமாணங்கள்ல யார் யார் எத்தனை பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு முன்னாடி இந்த பெரியவர்களில் இதுக்கு பேர் மதம்னு பேர். நாஸ்திகர்கள் எத்தனை பிரமாணத்தை ஒத்துக்கிறார்கள். சைவ சித்தாந்தம்னா, சைவ சித்தாந்தத்தை வரையறுக்கின்ற அதில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் எத்தனை பிரமாணங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம வேதாந்தம் பார்க்குறோம். வேதாந்தத்தில் நாம் எத்தனை பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த 8ல் 6 பிரமாணம் தான் நம்ம சொல்கிறோம். மிச்சம் 2 அதற்குள்ளே அடங்கிடுது. அதற்குள்ளே அடங்கிருங்கிறதுனால 8ஆலாம் சொல்ல வேண்டியதில்லை, 6 தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் 6 பிரமாணம். இந்த சம்பவ பிரமாணம், ஐதீக பிரமாணம்ங்கிறத நம்ம வேதாந்த நூல்களில் பார்த்தா இருக்காது. 6 பிரமாணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் அடுத்த விஷயமா சொல்கிறார். அஷ்ட பிரமாணங்கள் என்று சமயர்களின் இந்த 8 பிரமாணங்களில் எந்தெந்த மதத்தில், எந்தெந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த பிரமாணத்தை அல்லது எத்தனை பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது முக்கியம். ஏன்னா இந்த பிரமாணத்தில் எதை பிரமாணமாக ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதனுடைய அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கின்றது. நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுருக்கிறோம், அல்லது இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு கருத்து வச்சுருக்கிறோம். இந்த கருத்து எந்த அடிப்படையில் வருகிறது என்றால், நாம் எதை அல்லது யாரை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கு. நாஸ்திகர்னுக்கு பிறகு பௌத்தரிவாதிகளுக்கு பிரமாணம் என்ன எதாக இருந்தாலும் பெரியார், அண்ணானா. அவனை பொறுத்த வரைக்கும் பெரியார் சொல்லியிருந்தா அது உண்மை. பெரியார் ஒன்றை மறுத்து இருந்தாக்கா எங்கள் தலைவர் சொல்லிட்டார், அதனால் அது இல்லைன்னா. இப்போ அவனுக்கு பிரமாணம் என்னது? பெரியார் எழுதின புஸ்தகங்கள் தான். நமக்கு ஹிந்துவாக இருக்கிற நமக்கு என்ன பிரமாணம்? வேதங்களில் சொல்லி இருக்கு, தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கு, திருக்குறள் சொல்லி இருக்கு, எனக்கு அது பிரமாணம். அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன? பைபிளில் சொல்லி இருந்தால் அது பிரமாணம். பைபிளை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீ எப்படி எதை வச்சு எந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணுறேன்னா, என்னுடைய மத நூல் பைபிளில் சொல்லியிருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இஸ்லாமியர்கள் அவருக்கு இப்படி ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுக்குன்னு ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார்கள். மதம் சாராதவர்களும் கூட எதை பின்பற்ற அவர்களுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு. நாஸ்திகர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அல்ல, இந்த 8 பிரமாணங்கள்ல யார் எந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதனுடைய அடிப்படையில தான் அவர்களுடைய வாழ்க்கையானது இருக்கின்றது. அதனால் பெரியவர்கள் அம்மா அப்பா சொல்கிறத, அம்மா அப்பா தான் எனக்கு பிரமாணம் அப்படின்னா அம்மா அப்பா சொல்கிறத ஃபாலோ பண்ணுவான். இல்லை யாரோ ஒரு சினிமா நடிகரோ நடிகையோ அவர்கள் தான் எனக்கு பெரிய ஆள், அவர்கள் தான் நாகரிகத்தை கற்பிப்பவர்கள், அவர்கள் தான் எனக்கு முன்னோடிகள்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம கலாச்சாரம் எந்த அடிப்படையில் இருக்குது? நம்ம ஹிந்து மத நூல்கள் நமக்கு நம்பிக்கை இருந்தால் அதில் சொல்கிறத பின்பற்றோம். இல்லை மேலை கலாச்சாரம், அமெரிக்காவில் இதை பண்ணுறான், அவர்கள் அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவர்கள் தான் பௌத்தறிவுவாதிகள், அதனால் அவங்க சொல்கிறத தான் கேட்பேனாக்கா அவனுடைய வாழ்க்கை முழுக்க அப்படித்தான் இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை பிரமாணமாக வைத்துக்கொண்டு
அவன் வாழ்கின்றான். ஆனால் அந்த பிரமாணம்ங்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்மளுடைய ஹிந்து மதத்துல பலருக்கு ஹிந்துக்களா பிறந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். ஆனா இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்து மத நூல்கள் அவ்வளவு படிக்கிறது இல்லை, அதை பிரமாணமாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அதை விட வேற நூல்கள், ஏன்னா ஸ்கூல் பாடத்துல இது இல்லை. அவன் மார்க்ஸ் சொன்னார், எங்கெல்ஸ் சொன்னார், கம்யூனிச சித்தாந்தம் இது சொல்லுதுன்னு ஸ்கூல் பாடத்துல இருக்கு. பைபிள் இந்த பௌத்கீதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி ஸ்கூல் பாடத்துல இல்லை. அவன் கிறிஸ்தவன், சர்ச்சுக்கு போனான், அதனால பைபிள்ல என்ன சொல்லுதுங்கிறத பத்தி படிக்கிறான். நம்ம ஹிந்து குழந்தைகளுக்கு வேதம் என்ன சொல்லியிருக்கு, பௌத்கீதை என்ன சொல்லியிருக்குங்கிறது எங்கேயுமே சொல்லித்தரல. அதுக்கான புஸ்தகத்தை படிக்கிறது இல்லை. நம்ம போகிறதெல்லாம் ஸ்கூலில் போய் ஸ்கூலில் இருக்க புஸ்தகத்தான் படிக்கிறோம். அதுவும் பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் எதை சொல்லுது, அவனுடைய பிரிட்டிஷ் கலாச்சாரத்தை சொல்லக்கூடியது தான் அங்கே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஷேக்ஸ்பியரை படிச்சிங்கன்னா என்ன இருக்கும், அவன் காலத்து கலாச்சாரத்தை பற்றி, அவன் நாட்டு கலாச்சாரத்தை பற்றி தானே இருக்கும். அப்போ அதை மட்டுமே படிச்சுட்டு வரவனுக்கு கம்பராமாயணம், கம்பர் என்ன சொன்னார், கம்பர் காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி தெரியும்? தெரியாதில்ல. அதனால நம்ம எதை படிக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. இன்றைக்கு இளைய தலைமுறை நிறைய மாறி போயிருக்காங்கன்னா நமக்கு பிரமாணமான நூல்களை நம்ம படிக்கல. நமக்கு ஆதாரமா நம்ம பெரியோர்கள் எதை படித்து அதை பிரதானம், ராமர் தான் எனக்கு முன்னுதாரணம், ராமாயணம் தான் எனக்கு பிரமாணம்னு வைத்திருந்தா அந்த மாதிரி வாழ்வோம். வேற எதையோ அவன் பிரமாணமா வச்சிருக்கிற போது அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி தான் இருக்கின்றது. அதனால இந்த பிரமாணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம இதை ஏதோ விதத்துல நம்ம வாழ்க்கையில பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அடுத்த பாடல்கள் என்ன சொல்றார், இந்த 8 பிரமாணங்களை யார் யார் எந்தெந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். படிக்கலாம். அது இந்த பாடல்லே இன்னொரு கடைசி வரியா தான் சொல்லுது. அளவை என்ன இவன் தொகுத்து உரைத்த காட்சி முதலாய, காட்சினா பிரத்யக்ஷம் முதலாய என் வகையில் 8 விதமான பிரமாணங்களில் சமயர் கொழல் இன்ன என உரைப்பாம். எந்தெந்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் எதை எதை பின்பற்றுகிறார்கள் என்பதை இங்கு சொல்லுவோம் சொல்லி சொல்றார். 21வது பாடல். புகழ் புகழ் உலகாயதனுக்கு காட்சியொன்றே சைன புத்த வைசேடியர்கள் தமக்கு அனுமானத்தோடு 2 உகழலும் சாங்கியருக்கு உரையோடு 3 நியாயற்கு ஓமையோடு 4 மிகு பிரபாகரர்க்கு அர்த்தாபத்தியுடன் 5 பாட்ட வேதாந்திகற்கு அபாவமொடு 6 ஆகுமென தெரிவுற்று அறிக. இகலரும் ஒன் புராணிகர்கள் தமக்கு சம்பவ ஐதீகங்களுடன் அளவை 8 என்றுரைப்பர். புகழ் உலகாயதனுக்கு காட்சி ஒன்றே. லோகாயத மதம், சாருவாக்க மதம், அதான் இன்னைக்கு நாஸ்திக மதமா இருக்கு. நாஸ்திக மதம் அப்படிங்கிறது அதுல லோகாயத மதம், சாருவாக்க மதம் அப்படின்லாம் பேர். லோகாயத்தன்னாக்கா இந்த உலகத்துல என்ன இருக்கோ அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்லக்கூடிய, அதை மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடியதை மட்டுமே பிரமாணமாக கொண்டு அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று வாழக்கூடிய பிரிவினர், அவர்களுக்கு லோகாயத்தர்கள்னு பேரு அல்லது சாருவாக்கர்கள்னு பேரு. அதான் நாஸ்திகவாதம். அப்ப என்னது, இந்த பஞ்சபூதங்கள் அது அதனுடைய காரியமா இருக்கக்கூடிய உலகம், அதுல அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கிறது, கேட்கறதுக்கு இருக்கிறது, புலன்களால அனுபவிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கோ அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மேல ஆத்மான்னு ஒன்றும் கிடையாது, கடவுள்னு ஒன்றும் கிடையாது, சொர்க்கலோகம் நரகலோகம் புண்ணிய பாப்பம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம், இருக்கிறோம், செத்துட்டோம்னா அதோட முடிஞ்சு போச்சு.
அதற்கு பிறகு வேற எங்கேயும் போகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஜீவன் பயணப்படுற ஆள், ஜீவ யாத்திரா, ஆத்மா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உடம்பு இருக்குது, நாம் இருக்கிறோம், உடம்புல ஏதோ தற்காலிகமாக உயிர் தோன்றி இருக்குது, உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உயிர் அவ்வளோதான், அதோட ஆள் போய் சேர்ந்துடுறான். அப்போ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, லட்சியம் என்ன? இந்த உடம்பை வைத்துக்கொண்டு உலகத்தில் என்னெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிக்கிறது, அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால் தேகமே ஆத்மா, போகமே முக்தினா. அதனால் இந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் வாழ்க்கை, அது தவிர வேற ஒன்றும் இல்லை இது. அதனால் வாழ்நாள் என்னென்ன விதவிதமாக சாப்பிட்றது, கண்ணால் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கறது, காதால் எவ்வளவு கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்கறது, இப்படி ஸ்பர்ஷ சுகம் தொட்டு என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிக்கிறது. அதற்கு மேலே வேற எதுவும் கிடையாது. புண்ணியமோ பாப்பமோ நரகமோ சொர்க்கமோ ஒன்றும் கிடையாது. அதனால உன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி நீ எப்படி வேணாலும் யாரை வேணாலும் ஏமாற்றி எவ்வளோலாம் சம்பாதிச்சு அனுபவிக்கலாம். அதான் நான் நாஸ்திகமாக தானே சொல்லுது. பயம் இருந்த புண்ணிய பாப்போம்னா பயம் இருக்கும், கடவுள் இருக்கிறார் தண்டிப்பாருங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உன்னுடைய சாமர்த்தியம், நீ எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கலாம். கடனை வாங்கியாவது நெய்ய குடினா. அதனால கடன் அப்புறம் கடனை திரும்ப கட்டுற போது அப்போ அது அவன் பிரச்சனை, வாங்கிறது அவனுடைய சாமர்த்தியம். நம்ம முதல்ல கடன் வாங்கிறது நம்மளுடைய திறமைக்கு கடனை வாங்கு, நல்லா என்ஜாய் பண்ணு, திரும்பி கேட்டால் அப்போ பார்த்துக்கலான்ட்டான். அதனால இதுதான். அப்போ அவனுக்கு என்னன்னா லோகாயத்த மதம், சார்வாக மதம், இந்த பௌத்தறிவுவாதிகள் அல்லது நாஸ்திகவாதிகள் அவர்களுக்கு என்னன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் மட்டும்தான் பிரமாணம். கண்ணால் என்ன பார்க்குறோமோ அது மட்டும்தான் இருக்குது, அதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு ஒரே ஒரு பிரமாணம் தான். 8 பிரமாணத்தில் அவங்க ஒத்துக்கொள்கிறது ஒன்றே ஒன்று தான். அது சரியா தப்பாங்கிறது அடுத்தது. அப்போ ஒன்றுனா அப்புறம் அனுமானம் எப்படி பண்ணுவேன்? அனுமான பிரமாணம்ங்கிறத ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையே நடக்காது. அனுமான பிரமாணம் இருக்குது, ஆனால் வாயில் சொல்கிறது கிடையாது. அவன் அவனை பொறுத்த வரைக்கும் காட்சி மட்டும்தான் பிரமாணம்னு சொல்கிறான். அது தப்புங்கிறதுக்கு பல நியாயங்கள் நாம் சொல்கிறோம். அடுத்த ஜைன மதம், சமண மதம் இருக்கு. சமண மதம், புத்த மதம், வைசேஷிகர்கள் அப்படின்னு ஒரு நம்ம வேதத்தில் வைசேஷிகருங்கிறது ஒரு சித்தாந்தம். அதில் இந்த 3ம் தமக்கு அனுமானத்தோடு 2. இந்த புத்த மதத்திலையும் சமண மதம், வைசேஷிகர் மதம், இந்த 3 பேரும் இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தோட அனுமான பிரமாணத்தையும் சேர்த்துக்கொள்கிறார்கள். அனுமானம்ங்கிற நமக்கு தேவை. அனுமானம்னா இப்போ பசிக்குது, பசிச்சா என்ன பண்ணுறதுன்னா, பசிச்சா சாப்பிடணும்னு உனக்கு எப்படி தெரியும்? பசிச்சா சாப்பிட்றதுன்னு உனக்கு எப்படியா அந்த அறிவு வந்தது கேட்குறோம். பசிச்சா சாப்பிட்றோன்னா ஏன்னா நேற்று பசித்தது, காலையில் பசித்தது, 2 இட்லியை உள்ளே போட்டேன் அல்லது ஒரு காஃபியை குடித்தேன், பசி அடங்கிருச்சு. இப்போ அதிலிருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவு என்னது? பசிச்சா பசிங்கிறது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேதனை, அதற்கு வெளியே இருந்து ஒன்றை தூக்கி உள்ளே போட்டாக்கா அந்த வேதனையானது நீங்கும். இது அனுமானம் தானே. இது அனுமானமான ஒன்று தான். அதனால அனுமான பிரமாணம் இல்லா வெறும் பிரத்யக்ஷ பிரமாணம் மட்டும் வச்சுட்டு வாழ்க்கையை நடத்த முடியாது. அனுமான பிரமாணமும் வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யுது என்று சமண மதம், பௌத்த மதம் இந்த பிரத்யக்ஷத்தோட அனுமானத்தையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள். 2. அதுக்கப்புறம் சாங்கியருக்கு உரையோடு 3. சாங்கிய மதம் என்ன சொல்லுது? இந்த சப்த பிரமாணம், ஆகம பிரமாணம், பெரியோர்களுடைய வாக்கு, அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா அனுபவம்னா இப்போ அப்பா அம்மாவோட அனுபவம் நமக்கு வருது இல்லை, அவர்கள் அனுபவம் நம்ம நேரடியாக பார்க்கல, ஆனால் அப்பா அம்மா அவர்கள் அனுபவிச்ச விஷயங்களை இது சரி தப்பு, இது நல்லது கெட்டது, நெருப்பை தொட்டா சுடும்னா அவங்க தொட்டு பார்த்து அனுபவிச்சாங்க. நல்லா அடுத்து குழந்தைகளுக்கு அதை சொல்லுகிறார்கள். அப்போ குழந்தை அதை கேட்டுக்கொள்கிற பொழுது அது அறிவு, அது கேட்டு சரின்னு புரிந்து கொண்டாக்க அதன் மூலம் அதற்கு நன்மை இருக்குல்ல. இது இந்த மாதிரி இருந்தால் நெருப்பு, இதை சொட்டால் நமக்கு சுடும் அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ சப்தமுங்கிறது ஒரு பிரமாணம் தான். எல்லா இடங்கள்லையும் பிரத்யக்ஷம் மட்டும் நமக்கு செல்லுபடியாகாது, சப்த பிரமாணத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு அவர்கள் சாங்கிய மதத்தில் இருக்கிறவர்கள் வேதம், ஆகமங்கள், சாஸ்திரங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ நாஸ்திகவாதி பிரத்யக்ஷம் மட்டும்தான் பிரமாணம் அப்படின்னா எதா இருந்தாலும் ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டு பகுத்தறிவுனால ஆராய்ச்சி பண்ணி தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு அவன் சொன்னாலும் அவனுடைய குரு, அவனுக்கு யார் அந்த மதத்துக்கு தலைவராக இருக்காரு? பெரியார் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறான்ல. பெரியார் சொன்னார் அப்படின்னாக்கா, இப்போ பெரியார் சொன்ன பெரியாரை அவன் பார்த்ததில்லை,
2-3 தலைமுறையாச்சு, 100 வருஷமாச்சு. அவன் வந்து பெரியார் எழுதின புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை வச்சு பெரியார் சொன்னார், அதனால நான் இதை நம்புகிறேன், இதை நான் செய்கிறேன்னா. அப்போ அந்த பெரியாருடைய அந்த வாக்குங்கிறது அவனுக்கு பிரமாணமாக இருக்குல்ல. அப்போ அவன் சப்த பிரமாணத்தை அவன் ஒத்துக்கலைனாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கான். நாம ரிஷிகள் சொன்னோம் அதனால நான் செய்கிறேன், கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் நான் செய்கிறேன், ராமாயணத்தில் ராமர் செஞ்சிருக்கிறார், ராமர் சொல்லியிருக்கிறார் அதனால நான் செய்கிறேன், நம்ம சப்த பிரமாணம் ராமாயணத்தை காமிக்கிறோம். அவனுக்கு சப்த பிரமாணம் என்னது? பெரியார் சொன்னதுன்னா. ஏன்னா பிரமாணம் சப்த பிரமாணத்தை அவன் ஏற்றுக்கொண்டு தானே ஆகுறான். அது இருக்கு. ஆனாலும் அவன் ஒத்துக்கிறது இல்லை, பகுத்தறிவுன்னு சொல்லி சொல்லுவான். இருக்கட்டும். அதனால சாங்கிய மதத்துல இந்த ஆகமம்ங்கிறது ஒரு பிரமாணம் தான், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு இருக்கு. அடுத்து நையாயிக்கர், நியாயவாதிகள். நியாயம்னு ஒரு மதம் இருக்கு. நியாய மதஸ்தவர்கள் உபமான பிரமாணத்தையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படியே நமக்கு அறிவு வருது. ஓமானம் ஒன்றை பார்த்து இது மாதிரி அது அப்படின்னு நம்மளால அப்படியும் அறிவை பெற முடிகிறது. தர்க்கவாதிகள், லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் நையாயிக்கர்கள்னு பேர். அவர்கள் உபமான பிரமாணத்தையும் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரே மாதிரி இருக்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொன்று. அடுத்தது பிரபாகர மதம் அப்படின்னு இந்த வேதத்துக்கு அர்த்தம் பண்ணக்கூடியவர்கள், வேதத்தெல்லாம் படிக்கக்கூடியவர்கள். பிரபாகரர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? இந்த 4 பிரமாணம் மட்டும் இல்லை, இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், தப்பு இல்லை, அது ஒரு தனியான ஒரு அறிவு தான் அப்படின்னு சொல்லி பிரபாகரர் அப்படி அவருடைய நூலெல்லாம் இருக்கு. அந்த அவர் வந்து அர்த்தாபத்தி பிரமாணத்தையும் பிரமாணமாக, எல்லாம் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்கு மேலே இந்த அர்த்தாபத்தியும் நமக்கு அறிவை தரக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்புறம் பாட்ட வேதாந்திகளுக்கு, பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார், பாட்ட மதம்னு பேர். அவர் வந்து இந்த அபாவம் அனுபலப்தி அப்படிங்கிறதையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள. அப்படி நமக்கு அறிவு வருது இல்லை, உண்மைதானே? ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு, இல்லைங்கிறது நமக்கு ஒரு அறிவாத்தான் இருக்கு. இருக்குங்கிறது ஒரு அறிவுனா இல்லைங்கிறதும் ஒரு விதமான அறிவு தான். அதனால அபாவம்ங்கிறதையும் பிரமாணமா எடுத்துக்கொள்ளலாம்னு இந்த 6 பிரமாணங்களை நம்ம வேதாந்தம் படிக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல பிரபாகர மதம், பாட்ட மதம் அப்படிங்கிறத நம்ம வேதாந்தத்துல நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் தான். இந்த வேதாந்தத்துல இந்த 6ம் பிரமாணமாக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் இகலரும் புராணிகர்கள், பௌராணிகர்கள், அதாவது ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதையே பிரமாணமாக, மேலான பிரமாணமாக கொண்டிருப்பார்கள். வேதாந்தம், உபனிஷத்தெல்லாம் ஒரு பக்கம், அதை விட ராமாயணம், மகாபாரதம் இதுதான் மேலான பிரமாணம். பாகவதம் என்ன சொல்லுது? பாகவத பரம்பரையா பாகவதம் படிச்சு சொல்லி கூட இருக்காருல்ல. அப்போ பாகவதம் தான் அவர்களுக்கு பிரமாணம், கிருஷ்ணருடைய வாழ்க்கை தான் பிரமாணம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பௌராணிகர்கள்னு பேர். புராண வேதத்தை விட புராண இதிகாச விஷயங்களுக்கு அதிக பிராமான்யம் கொடுக்கக்கூடியவர்கள், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். ராமாயணம், மகாபாரதம் அதை படிக்கிறது, ராமருடைய கதைகளை அதே ஸ்லாகித்து பேசுறது. பக்தி மார்க்கத்தில் பக்தியில் அதானே, கிருஷ்ணர் எதை பண்ணார், கிருஷ்ண லீலைகள் அதையே விஸ்தாரமா சொல்றது, அதை கேட்கறது, அந்த கிருஷ்ண நாமத்தை, ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுன்னு அது இருக்கிறார்கள். அவர்களுக்கு பௌராணிகர்கள்னு பேரு. அப்போ புராண இதிகாசத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு பரமசத்தியம், அது எல்லாமே உண்மைதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால சம்பவம்ங்கிறதும் ஐதிகம் அப்படிங்கிறதும் பௌராணிகள் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால காலகாலமா கோயில் பூஜையில இருந்து அதுக்கு என்ன சம்பிரதாயமா வருதோ அதை எந்த விதத்திலையும் மாற்ற மாட்டாங்க, மாத்துறதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ வைஷ்ணவ சைவத்திலேயாவது நம்ம நிறைய கொஞ்சம் அங்கங்கே மாற்றிக்கிறோம். ஆனால் வைஷ்ணவத்தில் பார்த்தாக்கா அவர்கள் அவ்வளோ சாதாரணமாக எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார். கோயில் பூஜைன்னா இந்த முறைனா இந்த முறை தான், வேற எந்த அதில் இதுவும் கிடையாது. ஆச்சார அனுஷ்டானத்தில் இருந்து அதெல்லாம், ஏன்னா அவங்க ஆகம சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ, ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றணும். அதுக்கு மேலே அதில் கேள்வியே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய உபதேசமே வேத வாக்கு. அது வேதத்திலேயே இல்லைன்னாலும் இங்கே சொல்லியிருக்காருன்னா, ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறார், ஆச்சாரியர் பின்பற்றி இருக்காருன்னா அதான் அது அப்படியே செய்யக்கூடியவர்கள். அதனால் பௌராணிக்கம், புராண இதிகாசங்களை பிரமாணமாக கொண்டிருப்பவர்களுக்கு பௌராணிகர்கள்னு பேர். அவர்கள் சம்பவம், ஐதீகம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், 8 பிரமாணமாக வைத்திருக்கிறார்கள். அவ்வளோதான். அதனால் இப்படி 8 விதமான பிரமாணங்கள் நமக்கு நாம் அறிவை பெறுவதற்கு
வழிமுறைகள், அறிவை பெறுவதற்கு, அறிவை அடைவதற்கான சாதனமாக இருக்குது. இந்த 8 விதங்களில் நமக்கு அறிவு கிடைக்கின்றது. இல்லை நம்ம அன்றாடம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதா. இப்படியெல்லாம் பிரித்து நம்ம படிக்கலை. அது முறையாக சாஸ்திரம் படிக்கிற பொழுது தான் நமக்கு அது தெரிகின்றது. இப்படியெல்லாம் ஆராய்ச்சி அறிவை எப்படியெல்லாம் நமக்கு வருதுன்னா, நமக்கு அறிவு வருது, அறிவு இருக்குது, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து நம்ம அறிவை பெறுகிறோங்கிற பொழுது இந்த மாதிரியெல்லாம் அறிவை நம்ம பெறுகின்றோம். அதில் 8 பிரமாணம். இதெல்லாம் தான் நம்ம ஸ்கூல் பாடத்தில் சொல்லித்தரணும். அறிவு எப்படி வருதுன்னா, அறிவு எப்படி வருதுன்னே தெரியாமல் குருட்டு மனப்பாடம் பண்ணி பரிசு எழுதிட்டு போயிடுறான். அறிவே இல்லாமல் காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு போயிடுறான். காலேஜ் 15-20 வருஷம் படித்தார்னா, ஆனால் அறிவே இல்லாமல் தான் இருக்கிறான். சாதாரண அடிப்படையான பல விஷயங்கள், ஒரு சின்ன விஷயங்களை கூட யோசித்து புரிந்து கொள்கிறதோ அல்லது சொல்கிறத கேட்டு புரிந்து கொள்றக்கூடிய புத்தி சக்தி கூட இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் படித்து இப்படியெல்லாம் நமக்கு அறிவு வருது அப்படிங்கிறது அதுவே சொல்லித்தரப்படலை. அதனால் இதுதான் நம்ம சாஸ்திரங்களில் இருக்கிற விஷயம். அறிவு இப்படி 8 விதங்களில் வருகின்றது. இதற்கப்புறம் திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதை நம்ம அடுத்த அந்தர்யோகத்தில் தொடர போகிறோம். அதிகமான பாடல்கள் திருஷ்ய விவேகம். திருக்குனா என்ன, திருஷ்யம்னா என்னன்னு சொல்லி அதில் இருக்க நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஏன்னா வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களை சொல்கிறதா விஷயம். வேதாந்தத்தில் ஒரு திருஷ்டி திருஷ்யம் அப்படின்னு. உலகத்தை எப்படி பார்க்கலாம்னா, உலகத்தை பல கோணங்களில் நம்ம பகுக்கலாம், பிரிக்கலாம். அதில் ஒரு விதமான பிரிவு திருஷ்யம். அந்த திருஷ்யத்தை வைத்து கொண்டு தான் வேதாந்தமே இருக்குது. அந்த விஷயத்தில் முதல்ல திருக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறார். திருக் அப்படின்னா பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பின்னாடி திருஷ்யம் அப்படின்னு வரும். திருஷ்யம்னா பார்க்கப்படுவது. அதை பற்றிய விளக்கத்தை நம்ம அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।